வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொரியன்லேருந்து வெளியே வந்திருக்கிற ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி தான் ஹஸ்பண்ட்ஸ் இன் ஆக்ஷன். இந்த படத்தோட தமிழ் டப்பு விஷனை இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கொரியன் ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தீங்கன்னா, கதையில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த ஹீரோயினுக்கு மொத்தமாக 2 ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று எக்ஸு, இப்போ இன்னொன்று கரண்ட்டு. ஸோ இந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் கரண்ட் ஹஸ்பண்டும் இப்போ ஒன்று சேர்ந்து அவங்கள அந்த பிரச்சனைலேருந்து எப்படி காப்பாற்றுறாங்க, அந்த ஒரு ட்ரக் மாஃபியாக்கிட்ட போய் மாட்டிப்பாங்க, அந்த பிரச்சனை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்கும். அண்ட் ஓவராலாக படம் ஃபுல்லாமே ஹியூமர் சென்ஸ் தான். அந்த ஹியூமர் வச்சு நல்லாவே இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளேலாம் ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். சீரியஸான கிட்னாப்பான தீவிரமான சீன்ஸாக இருந்தாலும் எக்ஸிக்யூஷனில் தெளிவாக வந்து சிரிப்பை மட்டுமே வந்து வச்சு அதை நல்லா சூப்பராக பேலன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது நல்லாவே இருந்துச்சு, சூப்பர் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லாங்கே நல்லா இருக்குது. அது பார்க்குறப்ப நம்ம ஊர் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு கொரியன் படம்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. படம் பார்க்குறப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த கொரியன் ஆக்ஷன் காமெடி மூவிஸ்லாம் நீங்கள் நிறைய விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் ரேட்டிங்ஸ் 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஒரு வாட்சபிள் மூவி தான். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது.